பாஸ் ஆப்ஷன் ஹெட்ஜிங்னா என்ன, அதை பத்தின டீடைல் சொல்றீங்களா? ஆப்ஷன்ல 2 வகையான ஆப்ஷன் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒன்று கால் ஆப்ஷன், அடுத்து புட் ஆப்ஷன். இப்போ மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னா நம்ம டைரக்டா ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பதிலாக நிஃப்டியோட இண்டெக்ஸோட கால் ஆப்ஷன் வாங்கினாவே நிஃப்டி ஏறக்கூடிய அளவுக்கு ப்ராஃபிட் அந்த கால் ஆப்ஷன் நமக்கு வந்துடும். இதே மாதிரி மார்க்கெட் இறங்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா டேரக்டா நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்க, அதை சேல் பண்றதுக்கு பதிலாக நீங்க புட் ஆப்ஷன் பை பண்ணீங்கன்னா ஸ்டாக் இறங்குறத விட இந்த புட் ஆப்ஷன் அப்ரிஷியேட் ஆகிறது அதை விடவே ப்ராஃபிட் கொடுத்துரும். இதை தான் என்ன சொல்றோம், ஹெட்ஜிங்னு சொல்றோம். ஆப்ஷன்ஸ் உருவான பேசிக்கே இதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. நீங்க பார்த்துருக்கலாம், இந்தியாவில் இருக்கிற டிஐஎஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மெயினா நம்பர் 1 அவங்க புட் ஆப்ஷன் பை பண்றாங்க, செகண்ட் கால் ஆப்ஷன் செல் பண்றாங்க. எதுக்காக புட் ஆப்ஷன் வாங்குறாங்கன்னா, திடீர்னு ஒரு மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்றதுக்காக இவங்க புட் ஆப்ஷனை பை பண்றாங்க. இப்போ அவங்ககிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்கன்னா, மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கலாமே, உடனடியே எல்லா ஸ்டாக்ஸும் இவங்களும் செல் பண்ண என்ன ஆகும், மார்க்கெட் கிராஷ் ஆகும். அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இவங்க புட் ஆப்ஷனை வாங்கிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்க அந்த போர்ட்ஃபோலியோ சேல் பண்ணாமலேயே அவங்க புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் புக் பண்ணி இந்த 1000 crores லாஸை அதில் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. அப்போ நெட்டாக பார்த்தா இவங்களுக்கு நியூட்ரலாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஏறுறப்போ இவங்க போர்ட்ஃபோலியோ ஏறுது, அப்போ ப்ராஃபிட் பண்ணுறாங்க. மார்க்கெட் இறங்குறப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இவங்க லாஸை இவங்க கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்போ அதுலேயும் ப்ராஃபிட் தான். இந்த மெத்தடுக்காக தான் ஆப்ஷன் உருவாக்கப்பட்டது.